உலகத்தே மறல விட்ட ப்ரூஸ்லியோட வாழ்க்கையை பற்றி இந்த வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க. இவர் நவம்பர் 27, 1940 வந்து சான் பிரான்சிஸ்கோவில் சைனாவிடம் பிறந்தார். ஹாங்காங்கில் வளர்ந்த இவர் தனது சிறு வயதிலேயே திரைப்படத்தின் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். இவர் 1940, 1973 உலக புகழ்பெற்ற அமெரிக்கா ஹாங்காங் தற்காப்பு கலைஞர், நடிகர் மற்றும் இயக்குநராக இருந்தார். இவர் சுமார் ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட குத்துகள், 500க்கும் மேற்பட்ட புஷ்அப்புகள் என பயிற்சி அளித்தார். இவர் ஜிட்குண்டோ என்ற சொந்த தற்காப்பு கலை பணியை உருவாக்கியவர். எண்ட் ஆஃப் தி டிராகன் மற்றும் பாஸ்டர் ஆஃப் பியூரி போன்ற படங்களில் சீன தற்காப்பு கலை உலக அளவில் கொண்டு சேர்த்தார். இவர் அவருடைய குறுகிய காலங்களில் பார்த்தீங்கன்னா சினிமாவும் தற்காப்பு கலைக்கும் பெரும் செல்வாக்கை செலுத்தினார். இவரோட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா தற்போது கலை பயிற்சி 13 வயதிலேயே லிங் குங் ஃபோ விங் சாங் கிங் கலை மாஸ்டரிடம் கற்றுக்கொள்ள தொடங்கினார். இவர் அமெரிக்கா பயணத்தில் ஜிட்குண்டோ 18 வயதிலே அமெரிக்கா சென்ற இவர் அங்கு தனித்துவ படிப்பை மேற்கத்திய மல்யுத்தம், கராத்தே மற்றும் குத்துச்சண்டை கற்றுக்கொண்டார். இவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஜிட்குண்டோ என்ற சொந்த தற்காப்பு கலையை இவர் உருவாக்கினார். இவருடைய திரைப்படம் பயணம் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் ஹாலிவுட் படங்களில் நடித்த இவர் தீபக் பாக்ஸ் 1971 மற்றும் பிஸ்டர் ஆஃப் பியூரி 1972, எண்ட் ஆஃப் தி டிராகன் 1973 ஆகிய படங்களின் மூலம் உலக அளவில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தார். இவர் ஜூலை 20, 1973 அன்று தனது 32 வயதில் அவர் மூளை வீக்கம் காரணமாக மர்மமான முறையில் காலமானார். அவர் ஒரு நடிகர் மட்டும் அல்லாமல் தற்காப்பு கலையில் தனித்துவமான மிகவும் புகழ்பெற்றவராக திகழ்கிறார்.